ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தின் சார்பாக திருவாரூரில் உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி எண் 311 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சமவேளைக்கு சம ஊதியம் வழங்குவதாக அறிவித்ததன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக வழங்க வேண்டும். இதில் 2009 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் ரூபாய் 8,370 என்றும் அதற்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் 5,200 என்றும் வழங்கப்பட்டு வருவதை களைய வேண்டும். ஒரே பணி ஒரே கல்வி தகுதி ஒரே பதவி என இருந்தும் ஊதிய முரண்பாடாக உள்ளதை களைய வேண்டும் என வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் வரும் செப்டம்பர் மாதம் நிறைநிரப்பும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இந்த உண்ணாவிரதம் போராட்டமானது மாவட்ட தலைவர் ஏகராஜா தலைமையில் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன், மாவட்ட பொருளாளர் பாலாஜி, மாவட்ட செயலாளர் குணசீலன் உட்பட 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். வாக்குறுதி 311 மறந்து போச்சா? வாக்குறுதி 311 மறந்து போச்சா? போட்ட குழுவை நம்பிதானே போராட்டத்தை கைவிட்டோம். நியாயம்தானா? ஏமாற்றுவது நியாயம்தானா? வாரிசே கண்ணீர் துடைக்க வருவீரோ? காத்திருக்கிறோம். முதல்வரின் பதிலுக்காக காத்திருக்கிறோம். 2009 பிறகு பணியேற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியத்தில் ஏற்பட்ட அந்த 3,170 ரூபாய் அந்த ஊதிய வேறுபாட்டினை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கை நாங்கள் ஒரு 16 ஆண்டு காலமாக அரசிடம் கேட்டுக்கொண்டுள்ளோம். அவர்கள் அதுக்காக பலகட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளோம். உண்ணாவிரத போராட்டம், முற்றுகை போராட்டம் என தொடர்ந்து உங்களுக்கே தெரியும், ஆண்டாண்டு காலம் நாங்கள் இதே ஒரு கோரிக்கைக்காக எங்களுடைய வாழ்நாள் பாதி நாட்களை இதிலேயே கழித்துள்ளோம். நாங்கள் கேட்பது ஊதியம் உயர்வு கிடையாது. எங்களுடைய